30 நாளில் உங்கள் முடி 2 இன்ச் ஃபாஸ்ட்டாக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வழியாக நம்மளோட 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேர் க்ரோத் பேக் தான். இந்த பேக் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் 2 நாளில் நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நமக்கு முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி நான் அளந்து ரிசல்ட்டை காமிச்சிருவேன். பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கண்டினியூவாக வாரத்தில் 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். யாருக்குமே கோல்ட் ஆகாது, உங்களோட ஸ்கேல்பில் சின்ன பொக்குளம் வராது, உங்கள் ஸ்கேல்பில் டாண்ட்ரஃப் வராது, உங்களோட ஹேரும் 2 இன்ச் ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக்கை தான் 10வது ஹேர் பேக்கை பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இந்த சேலஞ்சை நம்ம பிரேக் விடாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய ஒர்க்கு எனக்கு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் சூப்பர் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு நான் நிறைய ஹேர் பேக் போட்டிருக்கேன். எனக்கு என்னோடய ஹேர் வளர்ந்துருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அதை நம்ம 2 நாள் கழிச்சு அளந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சூப்பரான ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. நான் இது கூடவே உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபுட் ரொட்டீனையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் கொய்யா இலை. கொய்யா இலையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். அது போக இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் நம்மளோட டாண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும். இது கூடவே நம்ம வேப்ப இலை சேர்த்து யூஸ் பண்ணும்போது இது நம்மளோட டாண்ட்ரஃபை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஸ்கேல்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது போக சில பேருக்கு வேறு அரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபங்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த வேப்ப இலை சாறு போகும்போது டோட்டலாக அதை ஃபுல்லாகவே டெட் பண்ண வச்சிரும். ஸோ இதனால் உங்களோட ஸ்கேல்பில் இச்சிங்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேப்ப இலை கிடைக்கலன்னா நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 10லேருந்து 15 கொய்யா இலை சேர்த்து இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இன்னொரு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் தான் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதையை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வைக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். நம்ம சேர்த்துருந்த இலையோட சாறு இந்த தண்ணியில் நல்லா இறங்கி கலருமே நல்லா மாறி இருக்கும். இப்போ இது சூடாக இருக்கும் போதே ஒரு ஜல்லடையில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஜெல் நல்லா ஆறி கூல் டவுன் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஹேர் க்ரோத்தை எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே இந்த மாதிரி சீரம் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது சூட் ஆகும். நீங்கள் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா கூட ஒரு 5 இயர்ஸ் பேபிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி விடலாம். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இச்சிங்னஸ்லாம் க்யூர் ஆகி அவங்களுக்கு டாண்ட்ரஃப் வருது அப்படின்னா அதுவுமே சரியாகும். குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணால் போதும். நம்ம இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகி உங்களோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஹேரோட க்ரோத்தை 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியான ஹேர் பேக்கெல்லாம் நம்ம வாரத்தில் 3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். யாருக்குமே கோல்ட் ஆகாது, ஈஸியாகவும் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர்லேயும் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முடிக்கு ஷைனிங் லுக்கும் வேணும், ஹேரோட க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகணும், முடிக்கும் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். மீஷோ, அமேசான்லேயும் jasvinmeena.comலேயும் ஸ்டாக் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் நேற்றே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். நேற்று ஃபுல்லாக என்னோட முடியை பின்னல் போட்டிருந்தேன். என்னோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு கேர்லி ஹேராகவே இருந்தாலும் உங்கள் முடி பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் லுக் கொடுக்கும். அதே மாதிரி ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ட்ரை ஹேருன்ற ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸீட், அந்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் எல்லாருக்குமே முடிக்கு திக்னஸையும் கொடுக்கும், ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 நாள் கழிச்சு நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நமக்கு முடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி அளந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பாய்.